ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய ஏரியின் ஆழத்துல ஒரு கால்பந்து மைதானத்தின் பாதி அளவு கொண்ட ஒரு தரிசான ஒரு பாறை அமைந்திருக்கிறது. அதில் நடப்பதற்கு கூட போதுமான இடம் இல்ல. இருப்பினும் நூற்றுக்கணக்கான மக்கள் அதில் நெருக்கடித்துக் கொண்டு வசிக்கின்றனர். இது கென்யாவுக்கும் உகண்டாவுக்கும் இடையே கடுமையான ராணுவ மோதலுக்கு வித்திட்டுள்ளது. ஆழமான நீர்ல $1 பில்லியன் மதிப்புள்ள புவியியல் ரகசியம் ஒன்று புரிந்துள்ளது. நாம் மிங்கோ தீவுக்கு பின்னால் உள்ள அந்த விசித்திரமான புவியியல் கதையை ஆராய போகிறோம். ஒரு உள்நாட்டு கடல்ல மிதக்கும் ஒரு சிறு புள்ளி மிங்கோ தீவின் அந்த விசித்திரமான நிலையை புரிந்து கொள்ள ஜூம் பண்ணி பார்க்க வேண்டும். அது சூழ்ந்துள்ள அந்த பிரம்மாண்டமான நீர்நிலையை காண வேண்டும். அதுவே விக்டோரியா ஏரி. விக்டோரியா ஏரி ஒரு புவியியல் பூதம் போன்றது. இது சுமார் 68,484 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் கொண்டுள்ளது. முக்கியமாக 26,600 சதுர மைல்கள். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான இது உலகின் வெப்பமண்டல பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஏரியாகவும் மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள சுப்ரியர் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய நன்னீர் ஏரியாகவும் அறியப்படுகிறது. இந்த பிரம்மாண்டத்தை ஒரு ஒப்பீடு மூலம் விளக்க வேண்டுமானால் விக்டோரியா ஏரியின் பரப்பளவு ஏறக்குறைய ஒரு அயர்லாந்து குடியரசு நாட்டின் முழுவதின் பரப்பளவுக்கு சமம். இது வெறும் ஏரி என்பதை விட ஒரு உள்நாட்டு கடல் என்றே சொல்லலாம். இதற்கு தனித்துவமான நுண்காலனிகள், பிரம்மாண்டமான புவியியல் மற்றும் தனி தீவு கூட்டங்கள் என அனைத்து உண்டு. ஆனால் இத்தகைய பிரம்மாண்டமான நீர்நிலைகளுக்கு ஒரு விசித்திரமான இயல்பு உண்டு. அவை பெரும்பாலும் சிக்கலான புவிசார் அரசியல் எல்லைகளை உருவாக்குகிறது. விக்டோரியா ஏரியின் நீர்நிலையை 3 கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் பகிர்ந்து கொள்கிறது. ஏரியின் தென்பாதி சுமார் 51% தான்சானியாவுக்கு சொந்தமானது. வடமேற்கு பகுதி சுமார் 43% உகண்டாவுக்கு சொந்தமானது. கென்யா ஏரியின் கிழக்கு விளிம்பில் ஒரு பிரம்மாண்டமான பரப்பளவை இலையாக கொண்டிருந்தாலும் ஏரியின் நீர்ல மிகச்சிறிய பகுதியான 6% மட்டுமே தனக்கு சொந்தம் என கூறுகிறது. ஆனா இங்கிருந்துதான் விஷயங்கள் சட்ட ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் சிக்கலானதாகவும் தெளிவற்றதாகவும் மாறத் தொடங்குகிறது. இயங்கும் நீர்ப்பரப்பின் மீது ஒரு நிரந்தரமான எல்லையை சரியாக எப்படி வரையறுப்பது? 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ நிர்வாகிகள் கென்யா காலனியை உகண்டா பாதுகாப்பு பகுதியிலிருந்து பிரிக்கும் எல்லைகளை வரைபடமாக்கினர். 1926ஆம் ஆண்டு ஆணை மற்றும் கவுன்சில் விதிமுறைப்படி அதிகாரப்பூர்வ எல்லைக்கோடு நீர்ப்பரப்பின் குறுக்கே ஒரு நேர்கோடாக வரையப்பட்டது. இது பிரதான நிலவரப்பிலும் தீவுகளிலும் குறிப்பிட்ட புவியியல் அடையாளங்களை நோக்கி சுட்டிக்காட்டியது. காகிதத்தில் பார்க்கும்போது ஒரு ஏரியை பிரிப்பதற்கு இது மிகவும் தர்க்க ரீதியான வழியாகவே தோன்றினாலும் காலனித்துவ வரைபடங்கள்ல வரையப்பட்ட நேர்கோடுகள் இயற்கை உலகின் பௌத்திக யதார்த்தங்களுக்கு அரிதாகவே சரியாக பொருந்தி போகிறது. மேலும் கண்ணுக்கு தெரியாததும் சரியாக வரையறுக்கப்படாததுமான அந்த கடல்சார் எல்லைக்கோட்டின் வழியே ஏரியின் அந்த சிறிய 6% பகுதிக்குள் ஆழமாக ஒரு பாறை கூட்டம் மறைந்திருந்தது. அக்காலத்தில் யாரும் அதை பற்றி சற்றும் கவலை கொள்ளவில்லை. இங்குதான் நாம் மிங்கோவை காண்கிறோம். மிங்கோ தீவு விக்டோரியா ஏரியின் கிழக்கு கரைக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது. வானிலையை பொறுத்து அங்கிருந்து படகில் சுமார் 2 மணி நேரம் பயணித்தால் இந்த தீவு அடையலாம். நேரிலிருந்து பார்க்கும்போது இத்தீவு ஒரு விசித்திரமான அமைப்பாக காட்சியளிக்கிறது. இந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற தீவுகளில் காணப்படுவது போன்ற மென்மையான சரிவுகளை கொண்ட கடற்கரைகளோ அல்லது செழிப்பான தாவரங்களோ இங்கு இல்லை. மாறாக மிங்கோ தீவு ஆழமான நீரிலிருந்து திடீரென மேலிருந்து நிற்கும் கரடு முரடான மற்றும் வறண்ட ஒரு பாறை பிரமிட போன்றே அமைந்துள்ளது. புவியியல் ரீதியாக பார்த்தா இது பல நூற்றாண்டுகளாக காற்று மற்றும் நீரினால் ஏற்பட்ட அரிப்பின் காரணமா மேல் பகுதி முழுமையாக அரிக்கப்பட்டு வெறும் பாறையாகவே எஞ்சியுள்ள ஒரு சிறிய நிலப்பகுதி திணிவு மட்டுமே ஆகும். மனித குடியேற்றம் ஏற்படுவதற்கு முன்பு இங்கு மேலடுக்கு மண் சிறிதும் இல்லை. தாவரங்கள் ஏதும் வளரவில்லை. இயற்கை வளங்கள் என்பது அறவே இல்லை. நன்னீர் பெறுவதற்கு ஏற்ற இயற்கையான நீரூற்றுகள் எதுவும் இங்கு இல்லை. ஒரு கூடாரத்தை அமைப்பதற்கு வசதியாக அமைப்பதற்கு போதுமான தட்டையான நிலப்பகுதி கூட இல்லை. மேலும் இந்த தீவின் பரப்பளவும் மிக சிறியது. மிங்கோ தீவு சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது சரியாக அரை ஏக்கர் நிலப்பரப்புக்கு சமமாகும். இது எளிதில் புரிந்து கொள்ள ஒரு நிலையான ஒரு கால்பந்து மைதானத்தை உங்கள் கற்பனையில கொண்டு வாருங்கள். அந்த மைதானத்தை சரியாக 2ஆக பிரித்துக் கொள்ளுங்க. அந்த பாதி அளவு மைதானமே மிங்கோ தீவின் மொத்த பரப்பளவின் அதிகபட்ச அளவை முழுமையாக குறிக்கிறது. சொல்ல போனா இங்க ஒரு சாதாரண நிதானமான வேகத்தில் நடந்து சென்றா இந்த தீவின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை முழுவதையும் கடந்து செல்ல உங்களுக்கு சுமார் 30 நொடிகள் மட்டுமே ஆகும். இது மிக சிறிய அளவிலான மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் எவ்வித இயற்கை வளங்களும் அற்ற ஒரு தீவாகும். அப்படி என்றால் இந்த வறண்ட பாறைத்துண்டு பற்றி யாராவது ஏன் கவலைப்பட வேண்டும்? எல்லோரும் ஏன் கவலைப்பட வேண்டும்? அதற்காக சண்டையிடுவது இருக்கட்டும். இதற்கான விட அந்த பாறை சூழ்ந்துள்ள நீரில் உள்ளது. ஏனோ அதை பற்றி பின்னர் காண்போம். ஒருவேளை மெக்கிங்கோவின் புவியியல் அமைப்புல மிகவும் வியப்பூட்டும் மற்றும் வித்திரமான அம்சம் அந்த தீவு அல்ல, மாறாக அதன் உடனடி சூழல் தான். அது விக்டோரியா ஏரியின் இந்த பகுதியில் மேக்கிங்கோ தனித்து அமைந்திருக்கவில்லை. இது 3 தனித்துவமான தீவுகளை கொண்ட ஒரு சிறிய தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாகும். அங்கிருந்து மிக குறுகிய தொலைவிலேயே பிரமிட் தீவு இஸ்லாந்து அமைந்துள்ளது. இது செங்குத்தானதும் ஏறக்குறைய ஏறவே முடியாததுமான ஒரு பாறை அமைப்பாகும். இதுவே கென்யா மற்றும் உகண்டா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமான மற்றும் சர்ச்சையற்ற எல்லைகளாக திகழ்கிறது. ஆனா மெக்கிங்கோ
பரப்பளவுக்கு சற்று அருகிலேயே சொல்லப்போனா கல்லெறியின் தூரத்துல வெறும் 200 மீட்டர் இடைவெளியால பிரிக்கப்பட்டு உசிங்கோ எனப்படும் மற்றொரு தீவு அமைந்துள்ளது. மெகிங்கோ எவரெல்லாம் இல்லையோ அதற்கு நேர்மாறான பண்புகளை கொண்டது உசிங்கோ. இது அளவால் மிகப்பெரியது. இதன் நிலவரப்பு ஒப்பீட்டளவில் சமதளமாக அமைந்துள்ளது. மிகிங்கோ விட சிறியது. விக்டோரியா ஏரியின் இந்த பகுதியில நீங்கள் தனித்து விடப்பட்டு பிழைத்து வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தா உசிங்கோவே மிக தெளிவான மறுக்க முடியாத தேர்வாக இருக்கும். ஆயினும் உசிங்க தீவு முற்றிலும் மனிதர்கள் வசிக்காதவே உள்ளது. பசுமையான அந்த தீவை விட்டுவிட்டு மக்கள் ஏன் இந்த பாலைப்பாறையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள நாம் அதன் புவியியல் அமைப்பை மட்டும் பார்க்காம மிகிங்கோவின் விஸ்திரமான தொன்மங்கள் நிறைந்த மனித வரலாற்றுக்கு ஆழமாக செல்ல வேண்டும். இந்த அரை ஏக்கர் பாறைத்தூண்ல குடியேறும் அளவுக்கு துணிச்சலோ அல்லது பைத்தியகாரத்தனமோ கொண்ட முதல் மனிதர்கள் யார்? மேலும் அதன் அருகிலே இருந்த அந்த பசுமையான தீவில் குடியேறாம அவர்களை தடுத்த அந்த இருண்ட வதந்திகள் எவை? ஆறுகள் பின்னோக்கி பாய்வதில்லை என்பதற்கும் நாடுகளின் எல்லைகள் சும்மா வேடிக்கைக்காக நகர்வதில்லை என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அங்கு அரக்கர்கள், கடற்குள்ளர்கள் மற்றும் வெள்ளைத்தங்கம் என கூறப்படும் மிகிங்கோ தீவின் மனித வரலாறானது நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு மாபெரும் ஆய்வாளர் அங்கு வந்து ஒரு கொடிய நட்டத்திலிருந்து தொடங்கவில்லை. உண்மையில் இது 1991ஆம் ஆண்டு தொடங்குகிறது. டால்மாஸ் டிம்போ மற்றும் ஜார்ஜ் கபே என்ற 2 கென்ய மீனவர்களுடன் உள்ளூர் செவி வழி கதைகளின்படி இந்த 2 மனிதர்களும் விக்டோரியா ஏரியின் இந்த தொலைதூர பகுதிக்கு வந்தபோது அவர்கள் ஒரு அடிப்படை முகமையை அமைத்துக் கொள்ள ஒரு இடம் தேவைப்பட்டது. ஆனா பசுமையாகவும் கவர்ச்சியாகவும் காட்சியளித்த உசிங்கோ தீவுல காலடி எடுத்து வைக்க அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். ஏனெனில் உசிங்கோ தீவும் அதற்கு அருகில் உள்ள பிரமிட் தீவும் தீய அவர்களின் இருப்பிடமாக திகழ்வதாக உள்ளூர் ஐதீகம் கூறியது. அந்த பசுமையான தீவுகளின் கரைகள்ல பேய்கள் நடமாடுவதாகவும் அங்கே குடியேற துணிபவர் எவராயினும் நோயால் பிடிக்கப்படுவார் அல்லது நீருக்குள் இழுச்செல்லப்பட்டு நீர் மரணத்தை அடைவார் என்று மீனவர்கள் கிசுகிசுத்தனர். எனவே தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அந்த ஆவிகளை சாந்தப்படுத்தவும் டிம்போவும் கபேவும் அந்த பாறையிலான தரிசு நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். அந்த அரை ஏக்கர் பாறை நிலத்தை தங்களுக்கு சொந்தம் என அறிவித்துக் கொள்ளும் முன் அவர்கள் ஒரு சேவல், ஆடுகள் மற்றும் மதுபானத்தை பலியிட்டு சடங்கு ஒன்று கூட நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. ஒரு தசாப்தத்துக்கு மேலாக இந்த விசித்திரமான ஏற்பாடு பலனளிப்பதாகவே தோன்றியது. சில கென்ய மீனவர்கள் இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொண்டவாறே அந்த பாறையை தற்காலிகமான பேய் நடமாற்றமற்ற ஒரு தளமாக பயன்படுத்திக் கொண்டனர். ஆனால் வரலாறு என்பது குறிப்பாக எல்லைகள் தொடர்பான விஷயங்கள்ல அரிதாகவே ஒரு தரப்பின் கதையை மட்டும் அமைகிறது. பிறகு இங்கே உகண்டாவின் தரப்பு நிகழ்வுகள் உள்ளே நுழைகிறது. கம்பாலாவில் உள்ள அதிகாரிகளிடம் நீங்க விசாரிச்சா ஒரு உள்ளூர் கட்டுக்கதைக்கு மேல் வேறொன்றும் இல்லை. உகண்டாவின் கூற்றுப்படி உகண்டாவை சேர்ந்த ஒரு மீனவர் 2004ஆம் ஆண்டுல மிங்கோ தீவுக்கு வந்தார். தனது படகை அந்த செங்குத்தான கூர்மையான பாறைகளின் மீது இழுத்து நிறுத்திய போது அந்த தீவு முற்றிலும் ஆள் ஆரம்பமற்ற நிலையில இருந்ததாக அவர் கூறினார். அவர் அங்கே முகாமிட்டு தங்கினார். சிறிது காலத்திலேயே உகண்டாவை சேர்ந்த பிற மீனவர்களும் அவருடன் வந்து இணைந்து கொண்டனர். அவர்களை பொறுத்தவரை மிங்கோ தீவின் உண்மையான முன்னோடிகள் அவர்களே ஆவார். இப்போது 2 முரண்பட்ட தோற்ற கதைகள் உள்ளது. 2 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீனவர் குழுக்கள் தலா அரை ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பாறையின் உண்மையான கண்டுபிடிப்பாளர்கள் தாங்களே என்று உரிமை கூறினர். ஆனால் நீண்ட காலமாக நைரோபியில் உள்ள கென்ய அரசோ அல்லது கம்பாலாவில் உள்ள உகண்டா அரசோ இந்த உள்ளூர் அளவிலான சச்சரவுகளை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. மிங்கோ தீவு புவிசார் அரசியல் வரைபடத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தது. அது ஒரு பயனற்ற பாறையாகவே கருதப்பட்டது. அப்படி என்றால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது? பேய் பிசாசு அற்றது என்று கருதப்பட்ட ஒரு பாறை பற்றி சச்சரவு விட்டுக் கொண்டிருந்த சில மீனவர்கள் திடீரென்று 2 பிரம்மாண்டமான கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளை ஒரு பதற்றமான மோதல் நிலைக்குள் எவ்வாறு எடுத்து சென்றனர்? அதற்கான விட அந்த தீவில் இல்லை, அந்த தீவின் அடியில நீந்து கொண்டிருந்தது. மிங்கோ தீவுக்காக மனிதர்களிடையே திடீரென ஏற்பட்ட போட்டியை புரிந்து கொள்ள விக்டோரியா ஏரியின் சூழலியல் வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1950 மற்றும் 60களில் பிரிட்டிஷ் காலனித்துவ அதிகாரிகள் அந்த ஏரியில ஒரு அயல்நாட்டு மீன் இனத்தை, அதாவது மீனை அறிமுகப்படுத்தினார். நெல்பெஸ் என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான ராட்சச மீன் இனமாகும். இது 2 மீட்டர் நீளம் வரையிலும் வளரக்கூடியது, 200 கிலோவுக்கு அதிகமான எடை வரையிலும் வளரக்கூடியது. பேராசு கொண்ட உணவு சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் வேட்டையாடு மீனாக நெல்பெஸ் மீன் விக்டோரியா ஏரியின் பூர்வீக மீன் இனங்களை மிக விரைவாக அழித்தொழித்தது. சூழலியல் ரீதியாக பார்த்தா இது ஒரு பேரழிவாக அமைந்தது. ஆனா பொருளாதார ரீதியாக பார்த்தா இது மீன்வளம் சார்ந்த ஒரு தங்க வேட்டையை தூண்டிவிட்டது. 2000களின் தொடக்கத்துக்குள்ள நெல்பெஸ் மீனுக்காக உலகளாவிய தேவை மிக பிரம்மாண்டமாக உயர்ந்து வெடித்தது. ஐரோப்பிய மற்றும் ஆசிய சந்தைகள் அதன் மென்மையான சதை பெற்றுள்ள வெள்ளை இறைச்சியை எவ்வளவு உண்டாலும் சலிக்கவில்லை. திடீரென்று நெல்பெஸ் மீன்களை பிடிப்பது அந்த பகுதி முழுவதும் மிகவும் லாபகரமான தொழிலாக மாறியது. உள்ளூர் மீனவர்கள் அதை விக்டோரியா ஏரியின் வெள்ளைத்தங்க என்று அழைக்கத் தொடங்கினர். விதியின் விளையாட்டோ என்னவோ மிங்கோ என்னும் அந்த சிறிய பாறையை சுற்றி அமைந்திருந்த ஆழமான குளிர்ந்த நீர்நிலைகள் 68,800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அந்த ஏரி முழுவதிலும் உள்ள மிக சிரிப்பான நெல்பெஸ் மீன்பிடி தளங்கள்ல ஒன்றாக அமைந்திருந்தன. ஒரே இரவில் நிலைமை தலைகீழாக மாறியது. மிங்கோ இனி ஒரு பயனற்ற பாலைவன பாறை அல்ல, அது பல மில்லியன் டாலர்
பன்னாள் மதிப்புள்ள மீன்பிடி தொழிலின் ஒரு மையப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு லாபகரமான துறைமுகமாக மாறியது. அதுவே மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான மிக சிறந்த தளமாக திகழ்ந்தது. மிங்கோவை யார் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களே அந்த வெள்ளத்தங்கத்தையும் கட்டுப்படுத்துவர்களாக திகழ்ந்தனர். அந்த ரகசியம் வெளியாகிவிட்டது. மீனவர்கள் முதலில் 10 பத்தாகவும் பின்னர் 100 கணக்கிலும் அங்கு குவிய தொடங்கினர். ஆனா ஒரு பிரம்மாண்டமான ஏரியின் நடுவுல அமைந்திருந்த சட்டம் ஒழுங்கற்ற ஒரு சிறிய பாறையின் வழியாக மிகப்பெரிய அளவிலான பணம் புழங்க தொடங்கியதும் ஒரு புதிய மிகவும் ஆபத்தான கூறு அங்கு நுழைந்தது. அதுதான் கடற்கொள்ளையர்கள். மீனவர்கள் நைல் பெட் மீன்கள் மூலம் தினமும் பெரும் செல்வத்தை குவிப்பதை கண்ட ஆயுதமேந்திய கொள்ளையர்கள் மிங்கோவை சுற்றியுள்ள நீர்நிலையில பயங்கரவாதத்தை தூண்ட தொடங்கினர். அவர்கள் துப்பாக்கி முனையில படகுகளை கடத்தி சென்றனர். விலையுயர்ந்த வெளிப்பக்க மோட்டார்களை திருடினர். மதிப்புமிக்க மீன்களை கொள்ளையடித்தன. சில சமயங்களில் மீனவர்களை ஆழமான நீர்ல தத்தளிக்கும்படி கைவிட்டு சென்றன. மிங்கோ தீவில் இருந்த உதவிக்காக இயங்கிய மீனவர்கள் தங்கள் அரசாங்கத்திடம் கெஞ்சி கேட்டனர். 2004ஆம் ஆண்டுல உகண்டா அரசாங்கம் அந்த அழைப்புக்கு பதிலளித்தது. அவர்கள் ஆயுதமேந்திய கடற்படை போலீசாரை அந்த தீவுக்கு அனுப்பி அங்கு நிரந்தர முகாமை அமைத்து உகண்டாவின் தேசிய கொடியை ஏற்றினர். அவர்கள் கடற்கொள்ள தொழிலை முற்றிலும் ஒழித்தனர். ஆனா அதன் பிறகு அங்கேயே தங்கிவிட அவர்கள் முடிவு செய்தனர். உகண்டா படைகள் கென்ய மீனவர்கள் மீது கடும் வரி விதித்தது. மீன்பிடி உரிமங்களுக்கு கட்டணம் வசூலித்தது. மேலும் அந்த பாறை தீவின் மீது முழுமையான நிர்வாக கட்டுப்பாட்டை செலுத்தியது. உகண்டா படைகள் குடியேற்றியுள்ளதாகவும் கென்யாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி என்று கென்யா கருதிய அந்த இடத்துல கென்ய மக்களிடம் வரி வசூலிப்பதாகவும் நைரோபிக்கு செய்தி எட்டிய போது கென்யா அரசாங்கம் கடும் சீற்றமடைந்தது. அவர்கள் 1926ஆம் ஆண்டின் காலனித்துவ கால வரைபடங்களை சுட்டிக்காட்டினர். உகண்டாவோ அதற்கு பதிலடியாக அந்த தீவு முழுமையாக தனது கடல் எல்லைக்குள்ளேயே வருவதாக கூறி உரிமை கூறியது. அந்த புவிசார் அரசியல் வெடிமருந்து போல பத்த வைக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக பற்ற வைக்கப்பட்டது. பேய் பிசாசுகள் குறித்து ஒரு கட்டுக்கதையாக தொடங்கிய இந்த விவகாரம் பிற்காலத்தில் ஊடகங்களால ஆப்பிரிக்காவின் மிக சிறிய போர் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு மோதலாக விஸ்வரூபம் எடுத்தது. கொடிகள் ஏற்றப்பட்டன, படைகள் அணிதிருத்தப்பட்டன. ஆனா வெறும் 1/2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த பாறை தீவுக்காக இரு அரசாங்கங்களும் மோதிக்கொள்ள தயாரான நிலையில இவற்றுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட மீனவர்கள் ஒரு திடுக்கிடும் முடிவை எடுத்தனர். மோதல் நடைபெறும் அந்த பகுதியிலிருந்து தப்பி ஓடுவதற்கு பதிலாக அவர்கள் கட்டுமான பணிகளை தொடங்கினர். மேலும் அவர்கள் தீவின் ஒவ்வொரு சதுர அங்கலத்தையும் முழுமையாக மூடிவிடும் வரை நிறுத்தவே இல்லை. ஆமம் மற்றும் $1 பில்லியன் மீன் பிடிப்பது நிறுத்தப்பட்டது. இன்று நீங்கள் மிங்கோ தீவை படகு மூலம் அணுகினா அந்த தீவை முதலில் குடியேறியவர்கள் தங்கள் சொந்தமான கோரிய அந்த செங்குத்தான பாலை போன்ற பாறையை உங்களால் இப்போது காண இயலாது. சொல்ல போனா அங்கே எந்த பாறையையும் உங்களால் ஏறக்குறைய பார்க்கவே முடியாது. தொலைவிலிருந்து பார்க்கும்போது மிங்கோ தீவு ஒரு தீவை போல தெரிவதை விட விக்டோரியா ஏரியின் நடுவே மிதக்கும் ஒரு பிரம்மாண்டமான உலோக அமை போலவே காட்சியளிக்கிறது. 2000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட அந்த தீவின் மேற்பரப்புல ஒவ்வொரு சதுர அங்கலமும் நெளிவுள்ள இரும்பு தகடுகள் மற்றும் பழைய மரத்துண்டுகளால் செய்யப்பட்ட கட்டுமானங்களால முழுமையாக மூடப்பட்டுள்ளது. அங்கே உள்ள குடிசைகள் ஒன்றோடு ஒன்று மிகவும் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருப்பதால அவற்றின் துருபிடித்த கூரைகள் ஒன்றின் மீது ஒன்று படர்ந்து நிலநடுக்கொட்டு சூரியனின் ஒளியில மின்னும் ஒரு தொடர்ச்சியான உலோக கூரையை உருவாக்குகிறது. எனவே இந்த 1/2 ஏக்கர் பாறைப்பரப்புல 400 முதல் 500 பேர் வரை நிரந்தரமாக வசிப்பதாக கூறப்படுகிறது. ஏனோ சில மதிப்பீடுகள் இந்த எண்ணிக்கையை 1800 வரை உயர்த்தி காட்டுகிறது. இது சரியாக புரிந்து கொள்ள மிங்கோவின் மக்கள் தொகை அடர்த்தியை எடுத்துக்கொண்டு அதை ஒரு சதுர மைல் பரப்பளவுக்கு பொருத்தி பார்த்தா அந்த இடத்துல 1/4 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நெருக்கடித்துக் கொண்டு வசிப்பதாக தோன்றும். இது மன்ஹாட்டனையே ஒரு பறந்து விரிந்த கிராமப்புறம் போல காட்டிவிடுகிறது. இங்கு இடவசதியே இல்லாதால மிங்கோவின் தெருக்கள் என்பது இரும்பு தகடுகளால் ஆன குடிசைகளுக்கு இடையே உள்ள குறுகிய இருண்ட இடுக்குகளை தவிர வேறில்லை. தாழ்வாக அமைந்த கூரைகளுக்கு அடியில குனிந்தும் மீன்பிடி உபகரணங்களை தாண்டி நடந்தோம் நீங்கள் ஒருவருக்கு பின் ஒருவராகவே செல்ல வேண்டியிருக்கும். இருப்பினும் இந்த உலோக சிக்கலுக்குள் முழுமையாக செயல்படும் சற்று விசித்திரமாக தோன்றினாலும் ஒரு குறுநகரம் உருவாகியுள்ளது. இந்த குறுகிய மூச்சு திணற வைக்கும் சந்து இடுக்குகளுக்குள்ள 4 தனித்தனி மதுக்கூடங்கள், ஒரு மருந்தகம், ஒரு சிகை அலங்கார நிலையம் மற்றும் பல்வேறு உணவு கடைகள் மற்றும் பல பாலியல் விடுதிகள் ஆகியவற்றை நீங்க காணலாம். இது மிகுந்த ஆற்றலும் அதே சமயம் மிகுந்த மன அழுத்தமும் நிறைந்த ஒரு எல்லைப்புற நகரமாகும். ஆனா இயற்கை வளங்கள் ஏதுமற்ற ஒரு பாறையின் மீது வசிப்பதில் மிகவும் வெளிப்படையானதும் ஆபத்தானதுமான ஒரு பாதகமும் உள்ளது. இங்கு குழாய் நீர் வசதி இல்லை, இயற்கையான நன்னீர் ஆதாரம் இல்லை, மேலும் இரைச்சல் மிகுந்த எரிவாயு விளக்குகளை தவிர மின்சார விநியோக கட்டமைப்பு ஏதும் இல்லை. குடிநீரின் ஒவ்வொரு துளியும், மீன் அல்லாத ஒவ்வொரு உணவுப் பொருளும், ஒவ்வொரு கழிப்பறைத்தால் சுருளும் மற்றும் எரிபொருளின் ஒவ்வொரு துளியும் நிலப்பகுதியிலிருந்து படகு மூலமே இறக்குமதி செய்யப்பட வேண்டியுள்ளது. மேலும் அங்கு கழிவு மேலாண்மை அமைப்பு ஏதும் இல்லாததால சுகாதார சூழல் மிகவும் கவலைக்குரிய நிலையிலே உள்ளது. தீவை சுற்றியுள்ள நீர்நிலைகள் கடுமையாக மோசமடைந்துள்ளதால தூய நீரை கண்டடைய அங்கிருக்கும் மக்கள் படகுல ஏறி ஏரியின் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. ஆகவே நாம் அந்த அடிப்படையான கேள்விக்கு மீண்டும் வருவோம். ஒரு பிரம்மாண்டமான ஏரியின் நடுவே அமைந்துள்ள நெரிசல் மிகுந்த சுகாதாரமற்ற தகரக்கூரை கொண்ட ஒரு குடிசை பகுதியில ஏறக்குறைய
500 பேர் ஏன் வாழ தேர்ந்திருக்கிறார்கள்? அதே வேளையில பசுமையும் செழுமையும் நிறைந்த உசிங்கோ தீவு அங்கிருந்து கல்லெறியும் தூரத்துல முழுமையாக ஆட்கள் யாரின்றி காலியாகவே கிடக்கிறது. மேலும் புவிசார் அரசியல் பதட்டம் தங்கள் தலைக்கு மேலே சூழ்ந்திருக்கும் நிலையில அவர்கள் ஏன் அங்கேயே தொடர்ந்து வசிக்கிறார்கள்? அந்த புவிசார் அரசியல் பதட்டம் குறித்து நாம் முதலில் ஆராய்வோம். நல்ல வேளையாக ஆப்பிரிக்காவின் மிகச்சிறிய போர் என்று கருதப்பட்ட இந்த மோதல் ஒரு முழு அளவிலான ராணுவ மோதலாக வெடிக்கவில்லை. ஆனால் இது உலகின் மிக விஸ்திரமான புவிசார் அரசியல் ஏற்பாடுகள்ல ஒன்றுக்கு வழிவகுத்தது. இந்த நிலைமையில கென்யா மற்றும் உகண்டா ஆகிய இரு நாடுகளுமே இந்த தீவின் மீது உரிமை கோருகிறது. அமைதியை காக்கும் பொருட்டு இரு நாடுகளும் இணைந்து ஒரு மெல்லிய கூட்டு நிர்வாக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன. இன்று நீங்கள் மிங்கோவின் குறுகிய சந்துக்களின் வழியாக நடந்தா அங்கே கென்ய காவல்துறை அதிகாரியும் உகண்டா காவல்துறை அதிகாரியும் அந்த பாறையின் மீது பணியில் இருப்பதை காண்பீர்கள். அவர்கள் சரியாக அதே அரை ஏக்கர் நிலவரப்புல ரொந்து செய்கிறார்கள். ஒருவர் சந்தேகத்துடனும் சோர்வுடனும் பார்த்தவாறே ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நாட்டின் விதிகளை தங்கள் நாட்டு குடிமக்கள் மீது அமல்படுத்துகிறார்கள். இது ஒரு விஸ்திரமான பதற்றம் நிறைந்த மோதல் சூழலாகும். இது ஒரு கால்பந்து மைதானத்தின் பாதி அளவுள்ள இடத்துல சுருக்கப்பட்ட நிகழ்வு வருகிறது. ஆனா அந்த மீனவர்கள் அங்கிருக்கும் சுகாதாரமற்ற சூழலையும் உசிங்கோவின் ஆபத்துகளையும் கனரக ஆயுதமேந்திய காவல்துறை படைகளையும் ஒரே ஒரு எளிய காரணத்துக்காக பொறுத்துக் கொள்கிறார்கள். அதுதான் $1 பில்லியன் மதிப்புள்ள மீன். மிங்கோவை சுற்றியுள்ள நீர்நிலைகள் அங்கே ஊடுருவி பெருகி இருக்கும். நெல்பேஸ் வகை மீன்களுக்கு தங்க சுரங்கமாக தொடர்ந்து விளங்குகிறது. ஆனால் இந்த மீனை சுற்றியுள்ள உலகளாவிய பொருளாதாரம் சமீபத்திய ஆண்டுகளில் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருகிறது. இது இப்போது ஐரோப்பிய பல்பொருள் அங்காடிகளுக்கு வெள்ளை இறைச்சிய அந்த ஏற்றுமதி மட்டுமே. விக்டோரியா ஏரி பகுதிக்கு ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான $1 மில்லியன் ஈட்டி தருகிறது. உண்மையான புதையல் உண்மையில் அந்த மீனுக்குள்ளேயே மறைந்திருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் ஆசியாவில் குறிப்பாக சீனா மற்றும் ஹாங்காங்கில் நைல்பேஸ் மீனின் பிஸ்மா என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு பிரம்மாண்டமான சந்தை உருவாகியுள்ளது. பாரம்பரிய மருத்துவ முறைகளில் விலையுந்த சூப்களிலும் மேலும் அந்தஸ்தின் அடையாளமாகவும் பயன்படுத்தப்படும். 1 கிலோகிராம் உயர்தர உலர்ந்த நைல்பேஸ் சர்வதேச சந்தையில் $200 முதல் $1000 அதிகமான விலையை ஈட்டி தரக்கூடியது. 1 கிலோ 1 லட்சம் வரை விற்கிறது. மிங்கோவின் மீனவர்களுக்கு இந்த பொருளாதார யதார்த்தம் அனைத்தையும் மாற்றி அமைக்கிறது. நிலவரப்புல பொருளாதார வாய்ப்புகள் மிகவும் அரிதாகவே கிடைக்கக்கூடும். அங்கு வறுமை என்பது ஒரு மிகவும் உண்மையான அச்சுறுத்தலாகவும் உள்ளது. ஆனால் மிங்கோவில் ஒரு கடின உழைப்பாளி மீனவரால் நிலவரப்பு சம்பாதிக்கப்பட்ட பல மாதங்கள் ஆகக்கூடிய தொகையை ஒரே வாரத்தில் சம்பாதிப்பதற்கு போதுமான அளவு நைல்பேஸ் மீன்களை பிடிக்க முடிகிறது. எனவே மிங்கோ தீவு அங்கு வசிக்கும் மக்களுக்கு ஒரு சேரி பகுதியாக தெரிவதில்லை. மாறாக அது ஒரு திடீர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற நகரத்தை போன்றே காட்சியளிக்கிறது. மேலும் முன்ன தோன்றிய அத்தகைய வளர்ச்சி நகரங்களைப் போலவே இங்கு இருக்கும் மக்களும் இட நெருக்கடி, அடிப்படை சுகாதார வளர்ச்சி என்ன, கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் மற்றும் ஒன்றுக்கொண்டு போட்டியிடும் 2 காவல் படைகளின் மூச்சு திணற வைக்கும் நெருக்கடி ஆகிய அனைத்தையும் சகித்துக் கொள்ள தயாராக உள்ளனர். ஏனெனில் அந்த பாறைகள் நிறைந்த தரிசுத்தீவை சூழ்ந்துள்ள நீர்நிலைகள் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தப்பிப்பிழைப்பதற்கான ஒரு வழியை வழங்குகிறது. அத்தகையதொரு வழியை அவர்களால் வேறு எங்கும் கண்டடையவே முடியாது. இறுதியில மிங்கோ தீவு ஆழ்கடலில் வெள்ளை தங்கம் நீந்து கொண்டிருக்கும் போது மக்கள் எத்தகைய தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள துணிகிறார்கள் என்பவை அனைத்தும் இவ்விடத்தை புவியிலேயே மிகவும் விஸ்திரமான இடங்கள்ல ஒன்றாக மாற்றுகிறது. இப்புவியின் விஸ்திரமான பகுதிகளை பற்றி பேசுகையில இதுதான் மிங்கோ தீவு. ஓகே, இந்த மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.